வணக்கம். உணர். 3 பக்கங்களும் கடல்களால் சூழ்ந்திருக்கின்ற நாட்டில் 4 பக்கங்களும் சூழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது தமிழகம். நெடுவாசல் பிரச்சனை, மீனவர் சுட்டுக்கொலை, தாமிரபரணி ஆற்றிலே இருக்கின்ற தண்ணீரை தனியாருக்கு தாரை வார்க்கின்ற நீதிமன்ற உத்தரவு, கூலித் தொழிலாளிகள் கைது ஆந்திராவில். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 1, நமது நாட்டை மத்தியில் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதாவும் காங்கிரசும். தமிழகத்திலே மீண்டும் மீண்டும் ஆட்சியை அமைத்துக் கொண்டிருப்பது அதிமுகவும் திமுகவும். இந்த 4 கட்சிகளும் பெயரளவில் மட்டுமே மாற்றங்கள் கொண்டவை தவிர தமிழர்கள் நிலைப்பாடை பொறுத்த வரையில், தமிழர்கள் வளம் பொறுத்த வரையில், தமிழர்கள் நிலைமையை பொறுத்த வரையில் 4 கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றன. அதிமுக பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அது நல்ல திட்டங்கள், பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதை எப்படி செயல்படுத்தினார்கள் என்பது முற்றிலும் வேறுபட்ட கருத்து. அதேபோல் திமுகவும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதிலும் செயல்பாட்டில் நிறைய வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அதிமுக கொண்டு வந்து உலகமே பாராட்டின ஒரு திட்டம் மழைநீர் சேகரிப்பு திட்டம். இந்த திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை முற்றிலுமாக அமைதியாக அழித்து, இன்று எந்த அரசு அலுவலகங்கள் உட்பட, தனியார் வீடுகள் உட்பட, தனியார் நிறுவனங்கள் உட்பட எதிலுமே எந்த இடத்திலுமே மழைநீர் சேகரிப்பு இல்லை. அதேபோல் திமுக கொண்டு வந்ததில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான திட்டம் உழவர் சந்தை திட்டம். அப்படியே ஆட்சி மாறிய பின் அதிமுக அந்த உழவர் சந்தையை முழுவதும் இழுத்து மூடியது. அதிமுக கொண்டு வந்த நல்ல திட்டங்களை திமுக அளிக்கிறது, திமுக கொண்டு வந்த நல்ல திட்டங்களை அதிமுக அளிக்கிறது. அதிமுக கொண்டு வந்ததிலே மிகவும் மோசமான ஒரு திட்டம் சாராயத்தை மக்களுக்கு தானே விற்கின்ற, அரசே விற்கின்ற டாஸ்மாக் திட்டம். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அடுத்து ஆட்சி மாற்றம் நடந்து திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது மக்களை பாதிக்கின்ற, மக்களை அளிக்கின்ற சாராய வியாபாரத்தை தொடர்ச்சியாக செய்கிறது திமுக. தமிழர்களை அளிக்கின்ற பிரச்சனையில் திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள இதை தவிர வேறு எந்த எடுத்துக்காட்டும் மக்களுக்கு தேவையில்லை. மீத்தேன் பிரச்சனை எடுத்துக்கொண்டு நாம் பார்த்தோம் என்றால், மீத்தேனுடைய ஆபத்து எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க தெரியாம கையெழுத்து போட்டுட்டோம்னு ஒரு செயல் தலைவர் சொல்றார். ஒரு நாட்டின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நான் எந்த திட்டத்தில் கையெழுத்து இடுகிறேன் என்பதை எனக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் துணை முதல்வராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களோடு செயலாளராக பணிபுரிவதற்கு இருப்பவர்கள் IAS அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யாமல் தமிழகத்தை அளிக்கின்ற திட்டத்திற்கு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டீர்கள். அடுத்தபடியாக நெடுவாசல் நடந்து கொண்டிருக்கின்ற ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதற்கும் அதே செயல் தலைவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் இந்த திட்டத்தை பரிசோதனைக்காக அனுமதி கொடுத்தோம் என்று சொல்கிறார். ஏற்றுக்கொள்கிறோம். பரிசோதனைக்கு நீங்கள் எங்களை கொடுப்பது, எங்கள் மீது பரிசோதனை நடத்துவது எப்படி சாத்தியம்? நாங்கள் என்ன உங்கள் வீட்டு எலிகளா? இல்லை நீங்கள் வளர்க்கின்ற நாய்களா? தமிழகம் உங்கள் வீட்டு பரிசோதனை கூடமா? எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் பரிசோதனைக்கு அனுமதித்தீர்கள்? இன்று சிறையிலே உட்கார்ந்து கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு ஒரு நெடுவாசல் பிரச்சனைக்கு ஒரு முடிவான தீர்வை சொல்ல மாட்டேன் என்கின்றது. ஒரு மாவட்ட அளவு கூட அளவு இல்லாத ஒரு மாநிலம், புதுச்சேரி மாநிலம், இந்த திட்டத்தை எங்கள் நாட்டிற்குள் கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லி மத்திய அரசை எதிர்த்து நிற்கிறது. எங்கே சென்றீர்கள்? 39 MPக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் நாட்டை ஆள்கின்ற உறுப்பினர்கள். நாடை ஆள்கின்றீர்கள். எந்த நாட்டை ஆள்கின்றீர்கள்? இளைய மீனவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் சிங்கள ராணுவத்தினரால். காரணம் எல்லையில் பிரச்சனை. கண்டித்து பேச வக்கற்ற தமிழக அரசு. இந்த தமிழக அரசு 600 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகும் இதுவரைக்கும் வாய்மூடியே கிடக்கிறது. கடிதம் எழுதுகிறார்கள், அறிக்கை விடுகிறார்கள். என்ன செய்தீர்கள்? இந்தியாவிற்கு கடற்படை என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? இதேபோல் ஒற்றை கேரள மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அலறிய இந்தியா, கோடிகளை கொட்டி நஷ்டஈடு கொடுத்த இந்தியா இன்று எங்கே இருக்கிறது? தமிழக மீனவனுக்கென்று ஒரு நியாயம், இந்திய மீனவன் கேரள மீனவனுக்கென்று ஒரு நியாயம் என்றால் இந்தியன் வேறு, தமிழன் வேறு என்பதை ஒவ்வொரு முறையும் இந்தியா பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. தமிழக மீனவன் பிடிபட்டா அவன் தமிழக மீனவனா தான் பார்க்கப்படுறானே ஒழிய அவன் இந்தியனா பார்க்கப்படல. பாகிஸ்தானில் எல்லை தாண்டும் மீனவன் எவனும் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை. காஷ்மீர் எல்லையில் தாண்டுகின்ற எவனும் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை.
அனைவரும் ஒருவேளை எல்லை தாண்டி இருந்தால் கண்டிக்கப்பட்டு மீண்டும் பத்திரமாக எல்லைக்குள் திருப்பிவிடப்படுகிறார்கள். தமிழக மீனவன் மட்டும் எல்லை தாண்டும் பொழுது சுட்டுக் கொல்லப்படுகிறான் என்றால் இது யாருக்கான அரசு? மத்திய அரசின் பிள்ளையா, மாநில அரசின் பிள்ளையா, இல்லை கோழையாகவே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருப்போம் என்று சொல்கின்ற திமுக அதிமுகவின் பிள்ளையா? இதை அனைவரும் மக்கள் பார்வைக்கே விட்டு விடுவோம். அடுத்ததாக இன்று சமீப காலமாக இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு, கார்ப்பரேட் நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்றிலே தேவையான அளவிற்கு நீங்கள் நீரை உறிஞ்சிக் கொள்ளலாம் என்கின்ற உத்தரவு. இது எந்த நேரத்திலே வந்த உத்தரவு என்பதை அனைவரும் கவனிக்க வேண்டும். 146 ஆண்டுகளாய் இல்லாத வறட்சி தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற செய்திக்கு கீழே, அதே பத்திரிகையின் செய்திக்கு கீழே பெப்சி, கோக் நிறுவனங்களுக்கு தேவையான அளவிற்கு நீங்கள் தண்ணீரை உறிஞ்சி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்றால் இந்த நீதிமன்றம் நாட்டுக்கானதா இல்லை கார்ப்பரேட்டுகளுக்கானதா என்கின்ற கேள்வி அனைவருக்குமே எழுந்தே ஆகும். குடிநீரை நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்களே என்று கேட்டால் கடல் நீரை கடலில் கலக்கும் வீணான நீரைத்தானே நாங்கள் குடிக்கிறோம் என்று ஏளன பேச்சு பேசுகிறார். பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி தனது பேட்டியிலே சொல்கிறார், தண்ணீர் தண்ணீர் என்று ஒவ்வொரு நாட்டிடம் ஏன் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடம் நிறைய கடல் இருக்கிறது, அடர்ந்த கடல் இருக்கிறது. உங்கள் கடல் நீரை எடுத்து நீங்கள் குடிநீராக்கி மாற்றி குடியுங்கள் என்று பாஜக சொல்கிறது. நாங்கள் சொல்கிறோம், பெப்சி, கோக் நிறுவனங்களுக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள். எங்கள் நாட்டிலே கடல்கள் இருக்கிறது, கடல்கள் நிறைந்து நீர்கள் இருக்கிறது. அந்த நீரை நீங்கள் குடிநீராக்கி அதை நீங்கள் பெப்சியாகவோ கோக்காகவோ எந்த விஷமாகவோ நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறோம். இதை எப்படி மறுக்க முடியும்? நாங்கள் கடல் நீரை குடிநீராக்கி எங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எங்களது குடிநீரை எடுத்து பெப்சி, கோக்காக வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது எந்த விதத்தில் இது நியாயமாகப்படுகிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இரண்டு கட்சிகளும் நம்மை தொடர்ந்து ஏமாற்றுகின்றன. திமுக தனக்கென தொலைக்காட்சிகளையும் ஊடகங்களையும் வலுவாக வைத்திருக்கிறது. சன் டிவி, கலைஞர் டிவி, தினகரன் போன்ற பத்திரிகைகளை அது தன்னை நல்லவனாக காட்டிக் கொள்வதற்காகவே பயன்படுத்திக் கொள்கிறது. அடுத்ததாக அதிமுக தனக்கான பத்திரிகையாக நமது எம்ஜிஆர், ஜெயா பிளஸ், ஜெயா டிவி, ஜெயா நியூஸ் என்று தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள தன்னுடைய ஊடக பலனை பயன்படுத்திக் கொள்கிறது. தமிழக அரசிற்கு என்றே ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் இருக்கிறது, ஊடகம் இருக்கிறது. அதை எவனுமே பார்ப்பதில்லை. அதனின் பேர் பொதிகை டிவி. அதிமுக ஆட்சி வரும்பொழுது அதன் ஊடகங்கள் வளர்கின்றன, திமுக ஆட்சி வரும்பொழுது அதன் ஊடகங்கள் வளர்கின்றன. தமிழக அரசு எப்படி இருக்கின்றதோ, தமிழக மக்களின் நிலை எப்படி இருக்கின்றதோ அதே போல் பொதிகையின் நிலையும் அப்படியே, பொதிகை தொலைக்காட்சியின் நிலையும் அப்படியே மங்கி கிடக்கிறது. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக ஒருங்கிணைந்து தமிழர்களாய் முன்கூட்டி நின்றோமோ அதே போல் தொடர்ந்து நாம் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் கையில் எடுத்து போராடாவிட்டால் நாம் தமிழகம் அடுத்தவனின் தங்குமிடமாகவும் இன்னொரு சோமாலியாவாகவும் மாறிப்போகும். நமக்கென்று ஊடகங்கள் இல்லை, நாமே ஊடகம். விரைவில் வெல்வோம். நன்றி.